அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு. நம்ம ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்து அதை வறுத்து அரைச்சா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம மட்டன் வாங்கும்போது நல்ல இளம் ஆட்டுக்கறியாக பார்த்து வாங்கிக்கிட்டால் சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி கொழுப்பு கூட கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கணும். அப்போ தான் மட்டன் குழம்பு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நான் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை நம்ம நல்லா க்ளீனாக கழுகிட்டு நம்ம அடுத்தது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். மட்டன் நல்லா கழுகி வச்சுங்க. இப்போ வறுத்தரைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 2 ஸ்பூன் மல்லிங்க, ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு, குறுமிளகு, ஒரு 5-6 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கணும். இப்போ வெங்காயம் பூண்டு எவ்வளோ சேர்த்துறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கை அளவுக்கு வெங்காயம், ஒரு கட்டை பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வறுத்து அரைக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வடை சட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மல்லி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் லைட்டாக வறுக்கும்போதே லைட்டாக வெடிக்கும். அந்த மாதிரி வெடிக்கும்போது வாசம் வரும். நம்ம அதை எடுத்து கொட்டி வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்தது மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது 3ஐயும் நல்லா வதக்கி எடுக்கணும். பச்சையாக அரைச்சி வைக்கிறது அது வேறு டேஸ்ட் கிடைக்குங்க. இது நம்ம வறுத்தரைக்கிறது இந்த மாதிரி வச்சா தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட நல்லாவே வதங்கிருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது தக்காளி, ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக பட்டை, சோம்பு, ஏலக்காய் எல்லாமே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வறுத்தரைச்சது எல்லாமே நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். வறுத்தது எல்லாமே இப்போ நம்ம அரைச்சாச்சு. நம்ம குக்கரில் கொஞ்சமாக நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துவேன். இது செக்கில் ஆட்டின எண்ணெய். கூட இந்த பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இது நல்லா பொரிய விட்டுட்டு கூடவே மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இது பொரிஞ்சது நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி சேர்த்தியாச்சு. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நம்ம நல்லா வதக்கணும். தக்காளி உப்பு சேர்த்துனதுனால சீக்கிரமாக வதங்கிடுச்சு பாருங்கள். அடுத்தது மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ மட்டன் சேர்த்து நம்ம வதக்கும்போது நல்லா மட்டன் நல்லா உருண்டு வருங்க. நல்லா எண்ணெயிலையும் அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். நல்லா உருண்டையாக நல்லா மட்டன் நல்லா வரும். கூடவே நம்ம இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு வதக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கணும். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டுட்டு மேலே குக்கர் மூடியை வச்சு லைட்டாக மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வெந்துருச்சு. பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டோம்னா தான் மட்டன் நல்லா பூ மாதிரி வெந்து வரும். இதில் நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் நல்லா ஒரு சொம்பளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்திக்கலாம். பத்தலைன்னா கூட மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். இப்போவே நீங்கள் உப்பு, காரம் எவ்வளோ இருக்குது, அளவு எவ்வளோ இருக்குது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு தான் குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடுறேன். எங்களுக்கு நல்லா தண்ணி மாதிரி வச்சா தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம இன்னும் தேங்காயும் அரைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுறலாம். ஒரு 6-7 விசில் விடணுங்க. 6 விசில் விட்டால் போதுங்க. இப்போ நம்ம பாருங்கள், தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் மட்டும் எடுத்து நம்ம இந்த விசில் வர்றதுக்குள்ளே இந்த தேங்காயை எடுத்து இது கூட பட்டை, சோம்பு போட்டு நம்ம எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், தேங்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு,
ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து கசகசா எல்லாம் சேர்த்திட்டு நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் தேங்காய் கூட. இப்போ அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் விசில் போயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் நம்ம. பார்த்திங்களா நல்லா கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா விசில் போய் நல்லா மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு கொதி விடணும். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஒரு கொதி வரணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு நல்லா கொதித்தோடனே டக்குன்னு நம்ம குக்கரை நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, நல்லா கொதித்து வந்துருச்சு. இனி நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.